ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க, பார்க்க போயிருந்தோம். அது என்ட்ரன்ஸ் தான் இது. வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு முட்டை கிரேவி செய்கிறது பார்க்கலாம். நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருளை பாருங்கள். நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ ஃபேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் எப்போ கடல் மூலம் சேர்த்தேன். சோம்பு, ஒரு பட்டை, மிளகு சேர்த்து கொஞ்சம் சிவக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு மிக்ஸியில் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து தேவைக்கப்போ தண்ணி சேர்த்துக்கணும். எனக்கு இப்போ 2 பேருக்கு சப்பாத்தி, அதனால் கொஞ்சமாக செய்யணும். உப்பு காரம் எல்லாம் பார்த்து நல்லா கரெக்டாக. இப்போ நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பிடிச்சிட்டு போதும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டோம். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அது இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.